Hi everyone, வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல் இண்டியா நீட் யூஜி 2026க்கான கவுன்சிலிங் ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026ல் 25லேருந்து 26க்கு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் ஒன்லேருந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்குமான என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதையும், யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்தெந்த ரவுண்டுக்கு யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே, ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும், அதுலேயுமே ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் ஆர்டருக்கான சில டிப்ஸையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நியூ ரூல்ஸ் என்ன இருக்குது 2026ல் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிய வரும். அதோட மட்டும் இல்லை, யாரெல்லாம் குவாலிஃபைடு அப்படின்ற டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ரவுண்ட் ஒன்லேருந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வரைக்குமான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நீட் யூஜி கவுன்சிலிங் 2026, நீட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026 எந்தெந்த கவுன்சிலிங் மூலிமா நம்ம காலேஜஸில் அட்மிஷன் ஆகலாம் அப்படின்ற ஒரு என்டையர் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்கை அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் பாடிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் சென்டாக் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டியான சென்டாக் தான் வந்து புதுச்சேரியோட கவுன்சிலிங் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. நாம் இந்த வீடியோவில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸை எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு என்டையர் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆன்லைன் மோட் ஆஃப் கவுன்சிலிங் தான். இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸே ஆன்லைன் தான். இது வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங் இல்லை. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஆக முடியும். டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் ஆக முடியாது. ஸோ யாராவது டேரெக்டாக அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னா அந்த மாதிரி அட்மிஷன் ஆக முடியாது. ஆன்லைன் கவுன்சிலிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் அட்மிஷன் ஆக முடியும். ஆல் இண்டியா கவுன்சிலிங் எந்த வெப்சைட்டில் நடக்குது அப்படின்னா www.mcc.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் எக்ஸாம் எழுதும் போது எந்த மொபைல் நம்பர் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதே சேம் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் இங்கேயுமே நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா என்டிஏ போர்ட்டலில் இருக்கிற சில டேட்டாஸை வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதே சேம் மொபைல் நம்பரையும் சேம் இமெயில் ஐடியுமே இங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியோட வெப்சைட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டாங்க. எஸ்எம்எஸோ இல்லை மெயில் மூலியமாவோ எந்த கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் ரெகுலர் அப்டேட்ஸு மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியோட வெப்சைட்டில் ரெகுலர் அப்டேட்டை நீங்கள் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கான அப்டேட்ஸு எம்சிசி ரிலீஸ் பண்ண பிறகு நம்மளோட சேனல்லையுமே அதுக்கான அப்டேட்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்குமே அந்த அப்டேட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் மூலம் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 15% சீட்ஸ் இருக்குது. அந்த 15% சீட்ஸை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆல் இண்டியா கோட்டாவோட சீட்ஸுக்கு நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியை கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் அட்மிஷன் ஆக முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க 15% சீட்ஸ்லையும் நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். இப்போ புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 15% சீட்ஸ்லையும் அட்மிஷன் ஆகலாம். கேரளாவில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையுமே நீங்கள் அட்மிஷன் ஆகலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களால் அட்மிஷன் ஆக முடியும். அதோடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் அட்மிஷன் ஆக முடியும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்க 100% சீட்ஸுமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் ஃபில் பண்ணுவாங்க. அதோட மட்டும் இல்லை, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் அட்மிஷன் ஆக முடியும். சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனான ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஃப்எம்சி காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னாலும் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியம் தான் அட்மிஷன் ஆக முடியும். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும்.
ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அலாட்டட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீட் யூஜி மார்க், அதாவது குவாலிஃபைடு நீட் யூஜி மார்க் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஸோ இந்த இயருக்கான குவாலிஃபைட் நீட் யூஜி மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 213 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 177 மார்க் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓப்பன் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 194 மார்க்கும், பிடபிள்யூடி கேட்டகரியில் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 177 மார்க்கும், பிடபிள்யூடி கேட்டகரியில் எஸ்டி கேட்டகரிக்கு 177 மார்க்கும் இந்த இயருக்கான குவாலிஃபைடு மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபீஸஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இன்னொன்று வந்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். ரெண்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதாவது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், ஒவ்வொரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்ஸுக்கும் நீங்கள் அதுக்கு மட்டுமே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 1000 rupees பே பண்ணணும். ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 500 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 10,000 rupees வந்து அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும், ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 5,000 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் மட்டுமே சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5,000 rupees டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 2 lakh rupees வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். டோட்டலாக 2,05,000 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ரெண்டுக்குமே நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டில் எந்த ஃபீஸஸ் ஹையராக இருக்கும் அந்த ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2,05,000 rupees நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனையும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், டீம் யூனிவர்சிட்டியுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டுமே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஃபீஸை மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்டுன்னு 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்குது. 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்குமான ஷெடியூலுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1ஓட கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபீஸஸை பே பண்ணணும். அதில் நீங்கள் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டையுமே பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன பிறகு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்க்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் பண்ணணும். எந்த காலேஜஸ் உங்களுக்கு டாப்பாக இருக்கணும் அப்படின்ற நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை உங்களோட சாய்ஸில் வைக்கலாம், அதெல்லாம் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸை உங்களோட சாய்ஸஸ் வைக்கலாம். ஃபீஸஸ் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸுமே உங்களோட சாய்ஸில் வைக்கலாம். ஸோ சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் செக் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 3 days டைம் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் அந்த சாய்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சாய்ஸஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சாய்ஸஸ் கரெக்டாக இல்லை, நீங்கள் சில சாய்ஸஸை அப் பண்ணணும், சில சாய்ஸஸை டவுன் பண்ணணும், சில சாய்ஸஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் டெலிட் பண்ணலாம். எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கான டேட் இருக்குது. அந்த சாய்ஸ் லாக் என்னைக்கு டேட் இருக்கோ அந்த டேட்டில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆர்டரை லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்காக 2 days எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸை வந்து ரவுண்ட் 1க்கான அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண பிறகு இந்த இயர்ஸ் 2026ஓட கவுன்சிலிங்கில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீஸ் கேண்டிடேட், ஃப்ளோட் கேண்டிடேட் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃப்ரீஸ் கேண்டிடேட் அப்படின்னா என்னென்னா நோ அப்கிரேடேஷன். எனக்கு வந்து ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு, ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, எனக்கு அலாட் ஆன சீட்ஸே போதும், இந்த காலேஜில் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் கேண்டிடேட்ஸில் வரீங்க. ஸோ அப்கிரேடேஷன் நீங்கள் போக விரும்பலை அப்படின்னா நீங்கள் அந்த சீட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டோட கான்ஸ்டியூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் எந்த சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னொன்று ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஃப்ளோட் கேண்டிடேட்னா வில்லிங் டு அப்கிரேட், அதாவது இந்த சீட்டு வந்து எனக்கு அலாட் ஆகிடுச்சு, இந்த சீட்டில் நான் போய் ஜாயின் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து அப்கிரேடேஷன் போகிறேன், இதை விட ஒரு வேறு எனக்கு பெட்டர் சாய்ஸஸ் என்னோட சாய்ஸஸில் பெட்டர் காலேஜஸ் கிடைச்சா எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஃப்ளோட் கேண்டிடேட் அப்படின்னு இந்த தடவை சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கோ இல்லை ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 வரைக்குமான எலிஜிபிலிட்டி இருக்காங்க ஃப்ளோட் கேண்டிடேட்ஸ்க்கு. நீங்கள் வில்லிங்னஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அப்கிரேடேஷனுக்கான வில்லிங்னஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் அப்லோட் பண்ண பிறகு அந்த நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது
சரியாக சர்டிஃபிகேட் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ரீ அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ரீ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்கிரேடேஷனுக்கு வில்லிங்னஸும் கொடுத்துட்டீங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் நோ நீட் டு விசிட் த அலாட்டட் இன்ஸ்டியூஷன் ஃபிசிக்கலி அப்படின்றத இந்த ரவுண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கிரேடேஷன் ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு விசிட் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணி அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ண தேவையில்ல. உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் வில்லிங்னஸ் நீங்கள் அப்கிரேடேஷனுக்கான வில்லிங்னஸை மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த கேண்டிடேட் தான் ஃப்ளோட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை ரவுண்ட் ஒன்ல அலாட்டான ஸ்டூடெண்ட், ஆனால் நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃப்ளோட் கேண்டிடேட்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில்லிங்னஸை கொடுத்துருங்க. போத் ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளோட் கேண்டிடேட் சப்மிட் த ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் அந்த எம்சிசி போர்ட்டல். நீங்கள் ஃப்ரீஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளோட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களோட டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் எம்சிசி போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் டூவில் நீங்கள் டேரெக்டாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. சப்போஸ் சீட் அலாட் ஆகி அந்த சீட்டை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் நீங்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களோட ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் ஆகாது. சப்போஸ் ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, அந்த சீட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை சரண்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் கவுன்சிலிங்கோட சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஒன்ல அதுக்குமே எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் ரவுண்ட் ஒன்னில் சீட் நாட் அலாட் ஆகிருக்கவங்க அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூவுக்கு அப்கிரேடேஷனுக்கான வில்லிங்னஸ் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் எல்லாமே நியூவாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யார் பே பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க மட்டும் ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் ரவுண்ட் ஒன்ல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல, டேரெக்டாக நான் ரவுண்ட் டூக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதாவது ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட், நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் எங்கேயுமே செக் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் ஆர்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் டூவோட கவுன்சிலிங்கில் ஃபீஸஸ் வந்து ஃபோர்ஃபிக்சர் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஆர்டர் எந்த காலேஜில் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணலாமோ அந்த காலேஜை மட்டுமே உங்களோட சாய்ஸ் ஆர்டரில் வைங்க. சாய்ஸ் ஆர்டரை செக் பண்ணுங்கள், அப் அண்ட் டவுன் செக் பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஆர்டர்ஸை மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணலாம், டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸஸை லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டோட ரவுண்ட் டூவோட அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் டூவோட ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ண பிறகு இங்கேயுமே வந்து ஃப்ரீஸ் கேண்டிடேட் அண்ட் ஃப்ளோட் கேண்டிடேட் இருக்காங்க. ஃப்ரீஸ் கேண்டிடேட் ரவுண்ட் டூவோட சீட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை நான் ரவுண்ட் டூலேருந்து நான் வந்து அப்கிரேடேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள். எம்சிசியோட போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் த்ரீக்கான வில்லிங்னஸை நீங்கள் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜை ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஃப்ரீஸ் கேண்டிடேட் மட்டும் அந்த காலேஜ் எனக்கு வந்து அப்கிரேடேஷன் வேணாம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகலை, ரவுண்ட் டூவில் சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ரவுண்ட் த்ரீக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் ரவுண்ட் ஒன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் ஒன்லேயோ ரவுண்ட் டூலேயோ உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரவுண்ட் த்ரீயோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரவுண்ட் டூவில் சீட்ஸ் அலாட் ஆன பிறகு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, upgraded in round 2 the candidate will get automatically relief from the round 2. அதாவது ரவுண்ட் டூவில் ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரவுண்ட் ஒன்னோட சீட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீவ் ஆகிடும். ஸோ அந்த ரவுண்ட் ஒன்னோட சீட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்கிரேட் ரவுண்ட் டூவில் எந்த சீட் அப்கிரேட் ஆகிருக்கோ அந்த சீட்டில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ரூல் தான். ஸோ ரவுண்ட் ஒன்னில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, அதுலேருந்து நீங்கள் அப்கிரேட் கொடுத்துருக்கீங்க. ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த ரவுண்ட் ஒன்னோட சீட் வந்து கேன்சல் ஆகிடும். அதை நீங்கள் கிளைம் பண்ணவும் முடியாது. ரவுண்ட் டூ சீட்டில் மட்டும்தான் நீங்கள் அலாட் ஆகணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த சாய்ஸ் ஆர்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரவுண்ட் டூவில் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு, டஸ் நாட் வாண்ட் டு ஜாயின் த அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் டூனா எக்ஸிட் வித் ஃபோர்ஃபிக்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட். நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம சொல்லியிருந்தோம். ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபீஸஸ் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். அது கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தால் 10,000 ருபீஸும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் 2 lakh rupees நீங்கள் கட்டிருப்பீங்க. அந்த 2 lakh rupeesமே வந்து உங்களுக்கு ஃபோர்ஃபிக்சர் ஆகிடும். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில் எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த காலேஜஸை மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள்.
கேண்டிடேட் ஃப்ரெஷ்லி ரிஜிஸ்டர்ட் இன் ரவுண்ட் 2. நீங்கள் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேஷன்லாம் கொடுக்கல, நீங்கள் ரவுண்ட் 2ல தான் ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்டட்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண தேவையில்ல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இங்கே ரவுண்ட் 2லையுமே வந்து ரவுண்ட் 2ஓட கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் கிடக்குது. ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சீட்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிக்னேஷனுக்கான டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிப்புலேட்டட் டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு எம்சிசியோட போர்ட்டலில் சப்மிட் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா ஸ்டேட் கவுன்சிலிங்கோட சீட்ஸ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2லையுமே ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா சீட் நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2. யாரெல்லாம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகலையோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். அதோட மட்டும் இல்லை அப்கிரேட் ஃப்ரம் ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 2 பண்ணுறவங்க நீங்களுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து பே பண்ண வேண்டியதில்லை. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம்னா இது வரைக்கும் ரவுண்ட் 1லையோ ரவுண்ட் 2லையோ யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்க மட்டுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பே பண்ணால் போதும். ரவுண்ட் 3க்கு ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஆர்டர் செக் பண்ணிவிட்டு உங்களை சாய்ஸஸை வந்து லாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸில் போய்ட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 3ல ஒரு சீட் கிடச்சிருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நாட் ஜாயின் இன் ரவுண்ட் 3 சீட் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லை cannot participate in any further round. அடுத்து வரக்கூடிய ஸ்டே வேகன்சி ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரவுண்ட் 3ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எந்த காலேஜஸ் உங்களுக்கு ப்ரிஃபர்டாக இருக்கோ அந்த காலேஜஸை மட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அந்த காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நாட் அலாட்டட்னா சப்போஸ் சீட்டு உங்கள் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிச்சர் ஆகும். அதோட மட்டும் இல்லை அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட மட்டும் இல்லை நோ ரெசிக்னேஷன் அலவுட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சீட்டை வந்து ரெசிக்னேஷனும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த சாய்ஸ் ஆர்டரை கரெக்டாக சாய்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டே வேகன்சி ரவுண்ட். ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு. ஸோ மாப்பப் ரவுண்டு வரைக்குமான சீட்ஸு அதாவது ரவுண்ட் 3 ரவுண்டு வரைக்குமான சீட்ஸ் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் சீட் இருக்குது அந்த சீட்ஸ்க்கு தான் இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் இங்கே சாய்ஸ் ஃபில்லும் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஆர்டர் செக் பண்ணுங்கள். சாய்ஸ் ஆர்டரை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எந்த காலேஜ் ப்ரிஃபர்டோ ஏன்னா நம்ம ஏன் சொல்கிறோன்னா நிறைய பேருக்கு ஃபோர்ஃபிச்சர் ஆகிடுது ஃபீஸஸ். அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அதனால தான் சாய்ஸ் ஆர்டரை கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். எந்த டேட்டுக்குள்ளே அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஸ்டே வேகன்சி ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருக்கு அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நாட் ஜாயின் இன் ரவுண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் சீட்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். அதோட மட்டும் இல்லை cannot participate in further round ஆஃப் கவுன்சிலிங்லையுமே நீங்கள் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களோட என்டையர் ஃபீஸஸுமே வந்து ஃபோர்ஃபிச்சர் ஆகிடும். இதுதான் ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நாம் இந்த வீடியோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ்க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ரவுண்ட் 1லேருந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.